என்ன சார் சேகர் பாபு சார், கோயில்ல 5 ஹவர் லைன் நிக்கிறாங்க சாமியை பாக்குறதுக்கு. நீங்க என்ன பேசுறீங்க? என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறீங்க. நீ என்ன சாப்பிடுற? நீ எப்படி இருந்த சொல்லு. நீங்க எப்படி இருந்தீங்க? ஓட்டேரி பிள்ளையார் கோயில் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? நான் 30-40 வருஷத்துக்கு முன்ன நினைச்சு பாருங்க நீங்க எப்படி இருந்தீங்கன்னு. இப்போ வந்து நாங்க ஓட்டு போட்டு உங்களை வர வச்சா நீங்க வந்து என்ன சாப்பிடுறீங்கன்னு கேப்பியா? சார் சிஎம் சார், உங்க சுத்திக்கிற ஆளுங்களே உங்களை வந்து வர வைக்காத அளவுக்கு ஆக்குறாங்க. உங்க மரமண்டைக்கு புரியவே மாட்டேங்குது. நீ ரோப சங்கர் மாதிரி போய்க்கின்னு வந்துக்கின்னு தான் இருக்கிற கண்டி இன்னும் நடந்து ஏது நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு. நம்ம மக்கள்லாம் நம்ம ஆளுங்களாம் நம்மளை எப்படி ஓட்டு போட்டுருவாங்க? எப்படி போடுவாங்க ஓட்டு? எப்படி சார் போடுவாங்க ஓட்டு? எப்படி போடுவாங்க ஓட்டு? நீங்க தான் சொல்லுங்க. இது இப்போ உங்க கட்சி ஒன்று தொடங்குனீங்க, எல்லாம் மீட்டிங் வச்சுங்க. அதுல லேடிஸுங்க பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? அந்த கண்ணுல தெரியணும் கட்சியை பத்தி பேசுறது, அந்த வாய் பேசுறது தெரியணும். அவங்க பேசுறதே வந்து சொல்லி கொடுத்த மாதிரி உங்க கட்சியில பேசுறாங்க லேடிஸுங்க. அதுலயே மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கறாரு அந்த சேகர் பாபு. நான் மூளை இல்லையா அவருக்கு? மூளை தெய்வத்துக்கிட்ட பட்னி இருந்து பசி இருந்து தெய்வமே நினைச்சுக்கின்னு கடவுளை நினைச்சுக்கின்னு வந்தா என்ன சாப்பிட்றேன்னு கேட்கறாந்தாலே. அவ்வளவுதான் மரியாதை அவருக்கு, சரிங்களா? நான் மக்கள் என்ன உங்களுக்கு நான் கிழிக்கிற மாதிரிக்குதா? ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், அந்த மாதிரி கூத்தாடியா நீங்க வந்துட்டு என்ன சாப்பிட்றேன்னு அந்த மாதிரி வார்த்தை பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமா, ஓட்டுக்குன்னா 1 நாள் 2 நாள் 2 மாசம் தான் இருக்குது. பார்த்து பேசுங்க. நம்ம கட்சியை வந்து அவமானப்படுத்துறான் அந்த ஆளு. அதை முதல்ல நீங்க பாருங்க சார், சிஎம் சார், பாத்துக்குங்க, சரிங்களா? இந்த நோட்டெல்லாம் இப்ப வந்து 4 ஆசிலாம் போகுது. எல்லாரும் கட்சியில வந்து விழுந்து நீ பாதி நான் பாதி, நீ பாதி நான் பாதி, தலைக்கா பேர் தானோ தாலி அறுத்தா கொடுத்தனோன்னு ஆக போகுது. பாத்துக்குங்க. முதல்ல அவர் வாயை வந்து அடக்க சொல்லுங்க. உங்க கட்சிக்கார வாயெல்லாம் அடக்க சொல்லுங்க. அசிங்கமா பேசுறது, என்ன சாப்பிட்றேன்னு கேட்கறது எல்லாம் கேட்க கூடாது, புரியுதுங்களா? ஆமா.